வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்பாயா அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பப்பாளி அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. பப்பாளி 1 கப், சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள், நெய் 2 டேபிள் ஸ்பூன். பப்பாளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு ஒரு வானல் வச்சு அதில் பப்பாளியை கொட்டிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்மேஷர் வச்சு ஸ்மேஷ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். சூடேற ஏற அது அப்படியே கரைஞ்சிடும். இந்த பப்பாளி அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பப்பாளி அல்வா மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இதை ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது அப்புறம் வேக வேக ஃபுல்லாக கரைஞ்சிடும். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தர வரலும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே இந்த பப்பாளி ஃபுல்லாக வெந்துட்டு நல்லா கரைஞ்சிடும். இதுக்கு நிறைய நெய் தேவையில்லைங்க, கொஞ்சமே இருந்தால் போதும். சர்க்கரையும் அதிகமாக தேவையில்லை. என்னுடைய இந்த பப்பாளி ரொம்ப டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன் சர்க்கரை. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு, ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டேன், நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சி திரும்ப அது அப்படியே திக்காகுங்க. இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடுங்க, ரொம்ப லேட் ஆகாது, சீக்கிரமாக ஆகிடும். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அது இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிக்கிட்டு இப்போ ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். வேணும்னா முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான டேஸ்டான
பப்பாளி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.